ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சைப்பயிர் தோசை ஹெல்த்தியாக டேஸ்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மல் தோசை பண்ணுற மாதிரி இந்த தோசை பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா பச்சைப்பயிருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இது சின்ன சின்ன மெத்தட்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல நான் பச்சைப்பயிர் 1க்கு 2ஆக உடச்சிட்டு மிக்சியில் போட்டு உடச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அதில் பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், அதே மாதிரி கொஞ்சம் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அது கூடவே சின்ன பூண்டு போட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் பண்ணிடாதீங்க. குறை இருந்தால் தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்படி இருக்கணும் இதோட கன்சிஸ்டன்சி. நீங்கள் பச்சைப்பயிர் தோசை பண்ணும்போது இந்த சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற தோசைக்கல் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தோசை சுடும்போது நார்மல் இரும்பு பேனோ இல்லை இந்த மாதிரியோ யூஸ் பண்ணணும். நீங்கள் சிம்மில் தான் வச்சு குக் பண்ணணும் இந்த தோசை. அதே மாதிரி உங்களுக்கு எண்ணெய் நார்மல் தோசையோட இதுக்கு 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவே சேர்த்துணும். நல்லா டேஸ்ட் இருக்கும். ரொம்ப ட்ரை